கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்ற வார்த்தைகளை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது அவர் என்ன அர்த்தத்திலே இதை சொல்கின்றார், இதை நாம் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்பதை சற்று ஆழமாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இதனுடைய உண்மை பொருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, யோவான் எப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப பெரியவராக இந்த உலகத்தில் பிறந்தவர்களில் இவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்ற நிலையில் இருக்கின்றார் என்பதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். 3 கருத்துக்களை மட்டும் நம்முடைய மனதிலே வைப்போம். முதலிலே, திருமுழுக்கு யோவான் என்று சொல்லக்கூடியவர் அடிப்படையிலே தன்னை தாழ்த்தி இறைவனை முன் நிறுத்தியவராக இருக்கின்றார். பல நேரங்களிலே பெருமைகளும் பெயரும் புகழும் நம் கண்களை மறைத்துவிடும். நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பதை கூட நாம் மறந்து விடுகின்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நாம் மாட்டிக்கொள்வோம். ஆனால் அவர் அவ்வளவு பெருமையும் அவ்வளவு ஒரு பெயரும் பெற்றவராக இருந்தார். மக்கள் அவரை மெசியா என்றே நினைத்தார்கள், அன்புக்குரியவர்களே. ஆனால் அவர் என்ன செய்தார்? நான் மெசியா அல்ல, நான் மெசியாவுக்கு முன்னோடியாக வந்தவர். எந்த அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்தி கொள்கிறார் என்று சொன்னால், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியில்லாதவன் என்று சொல்லி அவர் தன்னையே தாழ்த்தி கொள்கிறார். ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகின்றார். எவ்வாறு? சூரியன், நிலவு என்பது நிலா சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறது. சூரியனுக்கு பதிலாக நிலா ஒளி கொடுக்கிறது. ஆனால் ஒரு காலமும் நிலா சூரியனாக முடியாது. அவ்வாறே தான் நிலா என்று சொல்லக்கூடிய வகையிலே திருமுழுக்கு யோவான் அவருடைய என்ன வேலை என்பதையும் ஆழ்தன்மையையும் உணர்ந்தவராக இருந்தார். எனவே அவர் மிகப்பெரியவராக கருதப்படுகின்றார். இரண்டாவதாக பாருங்கள், கடவுளுடைய வல்லமையை அவர் தன்னுடைய வாழ்விலே உணர்ந்தவர், அதையே வெளிப்படுத்தியவர். இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த மேலான வல்லமையை தன் வழியாக மக்களுக்கு எடுத்து சொன்னவர். இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன். இதுதான் இன்றைக்கு எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தினுடைய முதல் வரிகளாக இருக்கிறது. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயல் என்னும் பொடி பூச்சியே. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், புழு பூச்சி என்று சொன்னால் அவைகளை ஒரு பொருட்டாக நாம் நினைப்பதே கிடையாது. அவைகளை நாம் கருத்தில் வைப்பதே கிடையாது. அவைகளெல்லாம் நமக்கு ஒரு பொருளாகவே நினைப்பது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற இஸ்ராயல் மக்கள், அவர்கள் ஒரு புழுவுக்கு சமமானவர்கள், அவர்கள் ஒரு பொடி பூச்சிக்கு சமமானவர்கள். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். மிக சிறிய ஒரு இடம் என்று சொன்னால் அது இஸ்ராயல் என்ற நாடுதான். எருசலேமை தலைநகராக கொண்ட அந்த நாடுதான். ஆனால் அந்த நாடு எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது பாருங்கள். உலகமே அந்த நாட்டை திரும்பி பார்க்கிறது. அது ஒரு சண்டை என்று வந்துவிட்டால் விடுவதே இல்லை. அதனுடைய வீரம் என்பதும் அதனுடைய ஆக்ரோஷம் என்பதும் உலகளாவிய விதத்திலே அதனுடைய கவன ஈர்ப்பையும் இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புழுவே, பொடி பூச்சியே, அப்படி இருந்தாலும் கூட நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இதைத்தான் திருமுழுக்கு யோவானுக்கு ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற அந்த ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அவர் எந்த ஒரு வல்லமையை வைத்து போதித்தார் பாருங்கள். வெள்ளையடைக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று இஸ்ராயல் மக்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களை எல்லாம் கடுமையாக அவர் சாடுகின்றார்.
அவருக்கு இருந்த அந்த வல்லமை ஆண்டவருடைய வல்லமை. எனவே தான் இந்த வல்லமையை தன்னுடைய வாழ்வின் வழியாக அவர் வெளிப்படுத்துகிறார். இறுதியான வல்லமை திருமுழுக்கு யோவான் தான் வர இருக்கின்ற மெசியாவுக்கே திருமுழுக்கு கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு இறை வல்லமை என்பது அவருடைய வாழ்விலே செயல்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக பாருங்கள், திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வையும் இறுதி சொட்டு இரத்தத்தையும் தன்னுடைய உயிரையும் ஆண்டவருக்கென்று சாட்சியமாக அவர் வாழ்ந்து காட்டியவர். மறை சாட்சியாக மரித்தவர். இயேசுவுக்காக அவர் உயிர் துறந்தவர். அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு சாட்சியம் பகர்ந்தவர். அன்புக்குரியவர்களே, இந்த வகையிலே அவரை விஞ்சுவதற்கு யாருமே இல்லை என்ற நிலையிலே பெண்களுள் பிறந்த மானிட பிறவிகள் யாரிடமும் எல்லாரிடமும் இவரை போன்று ஒரு சிறப்பான வகையிலே பெரியவர் எவரும் இல்லை, தோன்றியது இல்லை என்று ஆண்டவர் இந்த காரணங்களின் அடிப்படையிலே சொல்கிறார். இருப்பினும் இவரை விட பெரியவர்கள் யார் என்று சொன்னால் விண்ணரசில் சிறியோர்கள், அவர்கள்தான் பெரியவர்கள் என்று போற்றப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே தான் நாம் ஆண்டவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இறைவன் முன் தாழ்ச்சியோடு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் தனது வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். நம் வழியாக இந்த வல்லமையை செயலாற்றுகின்றார். நம் வழியாக இந்த வல்லமையானது வெளிப்பட வைக்கின்றார். இந்த ஒரு வல்லமை வெளிப்படுவது என்பதுதான் இயேசு குழந்தையினுடைய பிறப்பு. அந்த பிறப்பிலே நமக்கு வரக்கூடிய வல்லமை, அந்த வல்லமையினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மீட்பு, இவைகளையெல்லாம் நாம் மனதிலே வைத்து இந்த திருவருகை காலத்திலே நம்மையும் நாம் தயாரிப்போம். திருமுழுக்கு யோவானினுடைய அழைப்பை ஏற்போம். அவரை போன்று மெசியாவினுடைய வருகைக்கு தயார் செய்து ஆண்டவரை அவரே கண்டு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தது போன்று இயேசுவை நாமும் கண்டுகொள்ள, அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே வாங்கிக் கொள்ள இந்த திருவருகை காலம் நமக்கு துணையாக இருப்பதாக. ஆமென்.